இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சுங்காய்பட்டாணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலய தைப்பூச விழாவில் சுமார் 3 லட்சம் பக்தர்கள் திரள்வார்கள். கெடா மாநிலத்தில் 115 ஆண்டு கால வரலாற்றை கொண்ட சுங்காய்பட்டாணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் 2025 ஆண்டு தைப்பூச விழா வரும் பிப்ரவரி 10 தேதி திங்கட்கிழமை தொடங்கி பிப்ரவரி 12 தேதி புதன்கிழமை வரை 3 தினங்களுக்கு வெகு விமரிசையாக கொண்டாடப்படவிருக்கிறது. இவ்வாண்டு தைப்பூச விழா கடந்த ஆண்டை விட இன்னும் அதிகமான பக்தர்கள் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 2,50,000 முதல் 3 லட்சம் பக்தர்கள் இந்த தைப்பூச விழாவில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சுங்காய்பட்டாணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தின் தலைவர் ராஜேந்திரன் பெரியசாமி தெரிவித்தார். இவ்வாண்டு தைப்பூச விழாவில் கடந்த ஆண்டை விட இன்னும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என தேவஸ்தான நிர்வாகம் எதிர்பார்க்கின்றது. ஏறக்குறைய 2,50,000 முதல் 3 லட்சம் பக்தர்கள் இந்த ஆலயத்தில் 3 நாட்கள் மிக விமர்சையாக நடைபெறும். தைப்பூச விழாவில் கலந்து கொள்வார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது என தேவஸ்தான தலைவர் திரு ராஜேந்திரன் பெரியசாமி கேட்டுக்கொண்டார். கொடியேற்றும் வைபவம் கடந்த ஜனவரி 31 தேதி நடைபெற்றது. தொடர்ந்து பிப்ரவரி 9 தேதி வரை உபயங்கள் நடைபெற்று வருவதாக ராஜேந்திரன் பெரியசாமி விவரித்தார். பிப்ரவரி 11 தேதி செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்படும் தைப்பூச விழாவை முன்னிட்டு கெடா மாநில அரசாங்கம் சிறப்பு விடுமுறையை அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து தேவஸ்தானத்தின் அறங்காவலர்கள், நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் பக்தர்கள் சார்பாக மாநில அரசாங்கத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக சுங்காய்பட்டாணியில் தேவஸ்தான பொறுப்பாளர்களுடன் இணைந்து நடத்திய செய்தியாளர்கள் கூட்டத்தில் ராஜேந்திரன் தெரிவித்தார். பினாங்கு அரசு சார்பு நிறுவனம் ஒன்றின் இயக்குனர் மற்றும் நிறுவனம் ஒன்றின் இயக்குனர் ஆகிய இருவரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. பினாங்கு தஞ்சோங் தோக்கோங்கில் நிறுவனம் ஒன்று ஏற்பாடு செய்த தங்கி செல்லும் வீட்டு வசதி மற்றும் அங்கு வழங்கப்பட்ட BBQ உணவு உபசரிப்பு என 2,000 ரிங்கிட் பெறுமானமுள்ள உபசரணையை ஏற்றுக்கொண்டது மூலம் கையூட்டு துணை போனதாக 37 மற்றும் 42 வயதுடைய 2 இயக்குநர்கள் மீது புகார் கூறப்பட்டுள்ளது. SPRMின் தடுப்பு காவல் உடை அணிவிக்கப்பட்டு கை விலங்கிடப்பட்ட நிலையில் அந்த 2 இயக்குநர்களும் இன்று காலையில் ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் முகமது அஸ்லான் பஸ்ரி முன்னிலையில் நிறுத்தப்பட்டனர். அந்த நிறுவனம் வழங்கிய உபசரணையை ஏற்றுக்கொண்டது மூலம் அரசு சார்பு நிறுவனத்தின் குத்தகைகளை அந்த நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு இருவரும் கடமைப்பட்டுள்ளனர் என்று கூறப்படுகிறது. விசாரணைக்கு ஏதுவாக அவ்விருவரையும் இன்று தொடங்கி 5 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைப்பதற்கு மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு பிறப்பித்தார். மனிதவள அமைச்சின் கீழ் செயல்பட்டு வரும் மனிதவள மேம்பாட்டு நிதி நிறுவனமான HRD கார்ப் சம்பந்தப்பட்ட மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. HRD கார்ப்பில் விதிமுறைகள் மீறல் தொடர்பில் நிர்வாகத்தின் அம்சங்களையும் ஊழல் சம்பந்தப்பட்ட அனைத்து சாத்தியமான கூறுகளையும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தொடர்ந்து ஆராய்ந்து வருகிறது என்று சட்டத்துறைக்கு பொறுப்பேற்றுள்ள பிரதமர் துறை அமைச்சர் டத்தோசரி அசாலினா ஒத்மான் சைட் தெரிவித்தார். ஊழல் தொடர்பில் 694வது சட்டத்திற்கு ஏற்ப அதிகார துஷ்பிரயோகம் நடந்துள்ளதா என்பது குறித்து SPRM ஆராய்ந்து வருகிறது என்று பயன்பாரு MP சிம் ஜீஸின் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் அசாலினா ஒத்மான் எழுத்துப்பூர்வமாக பதிலை தந்துள்ளார். முஸ்லிம் அல்லாதவர்களின் நிகழ்வுகள், இறுதி சடங்குகள் அல்லது வழிபாட்டு தலங்களின் நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் முஸ்லிம்களுக்கு வழிகாட்டும் புதிய விதிமுறைகள் முன்மொழியப்பட்டுள்ளன. இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு தலைவர்கள் அல்லது முஸ்லிம்களை அழைக்கப்படும் போது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இஸ்லாமிய அதிகாரிகளின் கருத்துக்களையும் ஒப்புதலையும் பெற வேண்டும் என்று அந்த பரிந்துரையில் முன்வைக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம்களின் உணர்வுகளை பாதிக்கக்கூடிய சம்பவங்கள் நிகழ்வதை தடுக்க
தற்போது நடைமுறையில் இருந்து வரும் வழிகாட்டல் முறையில் தேவையான திருத்தங்கள் செய்யப்படும். இந்த விதிமுறைகளை தீர்க்கமாக தீர்மானிப்பதற்கு அவற்றை இஸ்லாமிய சமய விவகாரங்களுக்கான தேசிய மன்றம் ஆராய்ந்து வருவதாக சமய விவகாரங்களுக்கான பிரதம துறை அமைச்சர் செனட்டர் ரத்தோ டாக்டர் முகமது நைம் மொக்தார் தெரிவித்தார். சர்டாங் மருத்துவமனையின் கார் நிறுத்தும் அடுக்குமாடி கட்டடப் பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை கார் ஒன்று அதன் சுவரை உடைத்துக் கொண்டு அந்தரங்கத்தில் தொங்கிய சம்பவத்தில் குற்றத்தன்மை அல்லது கீழறுப்பு செயலுக்கான எந்த அம்சங்களும் இல்லை என்று செப்பங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி நோர்ஹிசாம் பஹமான் தெரிவித்தார். சுல்தான் இட்ரிஷா மருத்துவமனை என்று அழைக்கப்படும் சர்டாங் மருத்துவமனையில் மதியம் 1:15 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவம் அதன் ஓட்டுநரின் கவனக்குறைவை தவிர குற்றத்தன்மை அல்ல என்று அவர் குறிப்பிட்டார். தவறுதலாக எண்ணெய் பெடலை அழுத்திவிட்டதால் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 39 வயதுடைய வாகன ஓட்டுநர் எவ்வித காயம் இன்றி உயிர் தப்பியதாக அவர் தெரிவித்தார். பங்கோர் தீவில் சுங்காய் பினாங் பசாரில் உள்ள துரப்பன மேடையில் நீர் சேமிப்பு தொட்டியில் ஆடவர் ஒருவரின் சடலம் மிதப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. நேற்று பிற்பகல் 3:15 மணியளவில் பொதுமக்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து பங்கோர் போலீசார் அவ்விடத்திற்கு விரைந்ததாக மஞ்சோங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஹஸ்புல்லா அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். நீர்த்தொட்டியிலிருந்து மீட்கப்பட்ட அந்த ஆடவரின் உடல் சவ பரிசோதனைக்காக சரி மஞ்சோங் மாவட்ட மருத்துவமனையின் சவக்கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட ஆடவரின் மரணம் தொடர்பில் தகவல் கொண்டுள்ளவர்கள் போலீசாருடன் தொடர்பு கொள்ளுமாறு ஏசிபி ஹஸ்புல்லா கேட்டுக்கொண்டார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் நகரி சம்பிலான் ரும்பாவிற்கு அருகில் 3 லாரிகள் சம்பந்தப்பட்ட விபத்தில் தந்தை உயிரிழந்தார். அவரின் 2 மகன்கள் கடும் காயங்களுக்கு ஆளாகினர். இவ்விபத்து இன்று அதிகாலை 4:14 மணியளவில் நிகழ்ந்தது. இந்த விபத்து நிகழ்வதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னர்தான் விபத்து நடந்த இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் 5 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விபத்து நிகழ்ந்தது. இதில் ஒரு மெக்கானிக் பலியானதாக ரும்பாவ் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஷைக் அப்துல் கடீர் ஷைக் முகமது தெரிவித்தார். நெடுஞ்சாலையில் திடீரென்று வாகனங்கள் மெதுவாக நகரத் தொடங்கிய போது வேக கட்டுப்பாட்டை இழந்த லாரி முன்புறம் சென்று கொண்டிருந்த லாரியில் மோதியது. அதற்கு பின்னால் வந்த லாரியும் விபத்துக்குள்ளான முன்புற லாரியில் மோதியது. இதில் நடுவில் சிக்கிக்கொண்ட பாலிஸ்தரின் ஏற்றி வந்த லாரி கடுமையாக சேதமுற்றது. இதில் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி ஓட்டுநர் பலியானார். லாரி உதவியாளர்களான அவரின் 2 மகன்கள் கடும் காயங்களுக்கு ஆளாகினர் என்று ஷைக் அப்துல் கடர் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.